மேனிஃபெஸ்டேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலையா? சிம்பிள் 7 ஸ்டெப்ஸ் சொல்றேன். நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சேஞ்ச் நடக்கும். ஸ்டெப் 1, நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளியரா எழுதுங்க. அது பேபியா இருக்கலாம், மேரேஜா இருக்கலாம், ஹவுஸா இருக்கலாம், ஜாபா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கிளியரா எழுதுங்க. ஸ்டெப் 2, ஏன் வேணும்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். த ஸ்ட்ராங் வை. ஏன்னா நம்ம டஃப்பான டைம் வரும், அதெல்லாம் கடந்துதான் நம்ம முன்னாடி போகணும். சோ அந்த ஒய்ன்றதையும் எழுதுங்க. ஸ்டெப் 3, 4, 5, நீங்க எதை பாக்குறீங்க, எதை கேக்குறீங்க, எதை உணர்றீங்க, இதுதான் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிறதா அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி பாக்குறீங்க அப்படின்றதுதான் இங்க முக்கியமான ஸ்டெப். நம்பர் 6, என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க. அதுக்காக நான் நினைச்சிட்டேன் எனக்கு நடந்துடணும் அப்படின்லாம் கிடையாது. ஆக்ஷன் வேணும். டெய்லி அதுக்கான ஆக்ஷனை நீங்க எடுக்கணும். கிராட்டிடியூட் சொல்லுங்க, அஃபர்மேஷன் சொல்லுங்க, விசுவலைசேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் டெக்னிக். இத கண்டிப்பா பண்ணுங்க. நம்பர் 7, நன்றி சொல்லுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு. மேனிஃபெஸ்டேஷன் மேஜிக்லாம் இல்லைங்க, அது ஒரு மேக்னெட் மாதிரி. எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க பண்ணக்கூடாத 2 விஷயம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கணும், இந்த கேள்வியை கேட்கவே கூடாது. யூனிவர்ஸ் அதை பார்த்துக்கும். உங்களுக்கு வேண்டதை மட்டும் கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். மேனிஃபெஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க.